BNSS பிரிவு 425 மேல்முறையீட்டின் சுருக்கம் தள்ளுபடி. 1. மேல்முறையீட்டு மனு மற்றும் பிரிவு 423 அல்லது பிரிவு 424 இன் கீழ் பெறப்பட்ட தீர்ப்பின் நகலை பரிசீலிக்கும் போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் குறுக்கிடுவதற்கு போதுமான காரணம் இல்லை என்று கருதினால் அது மேல்முறையீட்டை சுருக்கமாக தள்ளுபடி செய்யலாம். வழங்கினால் 423 பிரிவின் கீழ் முன்வைக்கப்படும் எந்த மேல்முறையீடும் மேல்முறையீடு செய்பவர் அல்லது அவரது வழக்கறிஞருக்கு ஆதரவாக கேட்கப்படும் நியாயமான வாய்ப்பு இருந்தால் ஒழிய தள்ளுபடி செய்யப்படாது. 424 பிரிவின் கீழ் முன்வைக்கப்படும் எந்த மேல்முறையீடும் மேல்முறையீட்டு வழக்கை ஆதரித்து விசாரிக்க நியாயமான வாய்ப்பை வழங்கிய பின்னரே தவிர மேன்முறையீட்டு நீதிமன்றம் மேன்முறையீடு அற்பமானது அல்லது குற்றம் சாட்டப்பட்டவரை காவலில் ஆஜர்படுத்துவது என்று கருதினால் தவிர தள்ளுபடி செய்யப்படாது. வழக்கின் சூழ்நிலைகளில் ஏற்றத்தாழ்வு போன்ற சிரமங்களை நீதிமன்றம் உள்ளடக்கும். பிரிவு 424 இன் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட எந்த மேல்முறையீடும் அத்தகைய மேல்முறையீட்டிற்கு முன்னுரிமை அளிக்க அனுமதிக்கப்பட்ட காலம் முடிவடையும் வரை சுருக்கமாக தள்ளுபடி செய்யப்படாது. 2. இந்த பிரிவின் கீழ் ஒரு மேல்முறையீட்டை நிராகரிப்பதற்கு முன் வழக்கின் பதிவுக்காக நீதிமன்றம் அழைக்கலாம். 3. இந்த பிரிவின் கீழ் ஒரு மேல்முறையீட்டை நிராகரிக்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அமர்வு அல்லது தலைமை நீதித்துறை மாஜிஸ்திரேட்டின் நீதிமன்றமாக இருந்தால் அது அவ்வாறு செய்வதற்கான காரணங்களை பதிவு செய்யும். 4. பிரிவு 424 இன் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட மேல்முறையீடு இந்த பிரிவின் கீழ் சுருக்கமாக நிராகரிக்கப்பட்டு அதே மேல்முறையீட்டாளரின் சார்பாக பிரிவு 423 இன் கீழ் முறையாக சமர்ப்பிக்கப்பட்ட மற்றொரு மேல்முறையீட்டு மனுவும் பரிசீலிக்கப்படவில்லை என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் கண்டறிந்தால் நீதிமன்றம் இருப்பினும் பிரிவு 43(4) இல் உள்ள எதையும் நீதியின் நலன்களுக்காக அவ்வாறு செய்வது அவசியம் என்று திருப்தி அடைந்தால் சட்டத்தின்படி அத்தகைய மேல்முறையீட்டை கேட்டு அதை தீர்ப்பது. BNSS धारा 425 अपील का संक्षिप्त खारिज होना। 1. यदि अपील की याचिका और धारा 423 या धारा 424 के तहत प्राप्त निर्णय की प्रति की जांच करने पर अपीलीय न्यायालय को लगता है कि हस्तक्षेप करने के लिए पर्याप्त आधार नहीं है तो वह अपील को संक्षिप्त रूप से खारिज कर सकता है, बशर्ते कि धारा 423 के तहत प्रस्तुत कोई भी अपील तब तक खारिज नहीं की जाएगी जब तक कि अपीलकर्ता या उसके अधिवक्ता को उसके समर्थन में सुनवाई का उचित अवसर न मिल जाए। धारा 424 के तहत प्रस्तुत कोई भी अपील अपीलकर्ता को उसके समर्थन में सुनवाई का उचित अवसर दिए जाने के बाद ही खारिज की जाएगी जब तक कि अपीलीय न्यायालय यह न समझे कि अपील तुच्छ है या अभियुक्त को न्यायालय के समक्ष हिरासत में पेश करने से ऐसी असुविधा होगी जो मामले की परिस्थितियों में असंगत होगी। धारा 424 के तहत प्रस्तुत कोई भी अपील तब तक संक्षिप्त रूप से खारिज नहीं की जाएगी जब तक कि ऐसी अपील करने के लिए दी गई अवधि समाप्त न हो जाए। 2. इस धारा के अधीन अपील खारिज करने से पूर्व न्यायालय मामले का अभिलेख मंगा सकेगा। 3. जहां इस धारा के अधीन अपील खारिज करने वाला अपील न्यायालय सत्र न्यायालय या मुख्य न्यायिक मजिस्ट्रेट का न्यायालय है वहां वह ऐसा करने के अपने कारण अभिलेखबद्ध करेगा। 4. जहां धारा 424 के अधीन प्रस्तुत अपील इस धारा के अधीन संक्षेप में खारिज कर दी गई है
और अपील न्यायालय पाता है कि उसी अपीलकर्ता की ओर से धारा 423 के अधीन समयक रूप से प्रस्तुत अपील की दूसरी याचिका पर उसने विचार नहीं किया है, वहां वह न्यायालय धारा 434 में किसी बात के होते हुए भी, यदि वह संतुष्ट हो कि न्याय के हित में ऐसा करना आवश्यक है, तो ऐसी अपील पर विधि के अनुसार सुनवाई कर सकेगा और उसका निपटारा कर सकेगा।